ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர் கிரியேஷன். இன்றைக்கி ஒரு சூப்பராக குயிக்காக அரிசி மாவை மட்டுமே பயன்படுத்தி நம்ம முறுக்கு தான் நம்ம செய்கிறத பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க சூப்பரான கிறிஸ்பியான அரிசி மாவை மட்டுமே பயன்படுத்தி முறுக்கு எப்படி செய்கிற வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ அடுப்பில் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிடலாம். கொதிக்கிற தண்ணியை சேர்த்து தான் அரிசி மாவில் சேர்த்து நம்ம இதை பிசைய போகிறோம். அதனால் தண்ணி நல்லா வச்சுட்டு கொதிக்கிறதுக்கு அடுப்பில் தண்ணி நம்ம சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். மெசரிங் கப்பில் 2 கப்பு நம்ம பச்சரிசி மாவு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்குவோம். கடையில் வாங்கின பாக்கெட் மாவாக இருந்தாலும் வீட்டில் இருக்கிற மாவு எந்த பச்சரிசி மாவாக இருந்தாலும் சேர்த்துக்காங்க. பச்சரிசி மாவு வீட்டில் இருந்தாலும் ஒரு லைட்டாக பார்த்திங்கன்னா ஒரு தடவை கடாயில் சேர்த்து வறுத்துட்டு எடுத்துக்காங்க. 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு நான் சேர்த்துருக்கேன். தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். தூள் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணியில் சேர்த்து கரைச்சிட்டு சேர்த்துக்காங்க. கூடவே ஜீரகம் நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ஆயில் சேர்த்துக்கலாம். முதல்ல இது எல்லாத்தையும் நம்ம கலந்துக்கணும். நல்லா இது போல் கலந்த பிறகு கொதிக்க வச்சுருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் சேர்த்துக்குவோம். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ முறுக்கு குழாயில் பார்த்திங்கன்னா ஸ்டாரின் போல் அச்சு சேர்த்துருக்கேன். இப்போ ரெடி பண்ண மாவை முறுக்கு குழாயில் சேர்த்துருவோம். இப்போ இதை நம்ம புழிஞ்சு பார்த்துக்கலாம். ஏன்னா மாவு புளிய வருதான்னு. இது மாதிரி ரன்னிங்காக இது போல் வரணும். ஒரு பட்டர் சீட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் நம்ம தடவிக்குவோம். இப்போ முறுக்கு குழாயில் வச்சிருக்க மாவை புழிஞ்சு எடுத்துடலாம். பட்டர் சீட்டில் இது போல் புழிஞ்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு இது போல் எடுத்து எண்ணெயில் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணியிருக்கேன். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க முறுக்கு எடுத்து எண்ணெயில் சேர்த்துவோம். நல்லா 2 சைடை திருப்பி விட்டு சத்தம்லாம் போன பிறகு எடுத்துடலாம். இதை இது போல் ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா முறுக்கையும் நம்ம சேர்த்து பொரிச்சிக்கலாம். இது போல் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். சூப்பராக பார்த்திங்கன்னா 2 கப் அரிசி மாவு மட்டுமே பயன்படுத்தி நம்ம முறுக்கு நம்ம செஞ்சுட்டோம் பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.